என் தங்கப்பிள்ளையே, இன்று நரசிம்ம ஜெயந்தியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். என் மீது சத்தியமிட்டு, நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகிறது. நான் என் மீது செய்கின்ற சத்தியம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட 10வது நிமிடத்தில் அதிர்ஷ்ட செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் நான் அல்லவா? எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி எப்பொழுது எல்லாமும் உன் முன்னால் வருகிறேனும், உனக்காக எப்பொழுது எல்லாமும் இந்த தாயானவள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறேனும், அப்பொழுது எல்லாமும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி உன் தாயின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கும் வெற்றியே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இனிமேல் என் பிள்ளை எதற்காகவும் நீ பதற்றமடையாமல் இந்த விடியலில் வெற்றியோடு வந்திருக்கும் இந்த வராகி நிச்சயமாக நமக்கான நல்லதை நடத்துவாள் என்ற ஒரு புரிதலோடு நீ அடியெடுத்து வைத்துவிடு. எல்லாமுமே உன் வாழ்க்கையை இனிமேல் மாற்றித்தரும். எல்லா நிலையிலும் உனக்கான ஒரு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நடத்தும். இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதறாமல், எந்த ஒரு சூழ்நிலையையும் எண்ணி கலங்காமல், நமக்காக வரும் நேரங்களை எல்லாமும் நாம் செதுக்கிக் கொண்டே இருந்தோமானால் எந்த நேரமும் நமக்கு நல்ல நேரமாக மாறுவதை நம்மால் நிச்சயமாக சரியாக உணர முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயினுடைய அன்பு உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது எல்லாமும் இனியும் தொடர்ச்சியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டிய என் பிள்ளையின் வாழ்க்கை இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தையை நிச்சயமாக சந்தோஷமாக பார்த்து கொள்ளும் என்பதனை மறந்து விடாது. சரி எது தவறு எது என்று உனக்கு நான் இனிமேல் சொல்லக்கூடிய கட்டாயம் இருக்காது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நீ சரியாக யோசிக்க பழகிவிட்டாய். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தோன்றும் விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சரியாக்க நீயே பழகிவிட்டாய் அல்லவா? அத்தனை விஷயங்களும் என் பிள்ளையை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த தயாராகி விட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்க போவதில்லை. எதற்கும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அதிகமாக நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்க போவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே இன்று பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும்
பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையுமே நினைத்து இதுவரையிலும் நீ கலக்கம் கொண்டது போதும். இனிமேலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தரும் ஒரு உண்மையான ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிவிட நிச்சயமாக பழகிவிட வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு தெய்வம் துணை இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரை நம்பி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ, யாரை நம்பி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து வைக்கிறோமோ, அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை எல்லாமும் என் குழந்தை நீ தாண்டி வந்து விடுவாய். உனக்கான நேரம் இனி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் எதிர்பார்த்து உன் முன்னால் கொண்டு சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தப்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை அது வெளியே கொண்டு வந்து விடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை சரியான புரிதலில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாகவே உன்னை தொடரும்படி நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலும் நான் இருப்பேன் என்பது உனக்கு தெரிகின்ற விஷயம் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வந்து நிற்பது உன்னால் மறுக்க முடியாத விஷயம் அல்லவா? இனி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல வாழ வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக வெளிப்படுத்த வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது என்பது எல்லாமும் ஒரு புறமாக வைத்துவிட்டு இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நிச்சயமாக நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உனக்குள் தோன்றுவது எல்லாமும் இனி எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் அதை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த வராகி உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதொரு புரிதலையும் நல்லதொரு தேவைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நம்முடைய எண்ணங்கள் இனி என்னவாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் அத்தனையும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எவ்வளவோ விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. எவ்வளவோ சோதனைகளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு வெற்றியும் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு வெற்றியும் உனக்கு நிச்சயமாக வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை
நீ மறந்து விடாதே. இன்று இந்த பொழுது, நரசிம்ம ஜெயந்தியினுடைய இந்த பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டி உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கான நம்பிக்கையின் பலமாக இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அடுத்த 10வது நிமிடம் என்ன, அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கும். இதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் காலம், உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பியதை எல்லாமும் தவிர்த்து, நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையால் நீ எல்லாவற்றையும் சரி செய்யும் காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது. என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இனி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். சுற்றியிருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் இனிமேல் உன்னிடம் உதவி கேட்கும் ஒரு நிலை நிச்சயமாக வரும். உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கென்று சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி உன்னோடு எப்பொழுதும் எந்த துணையிலும் உடன் வரும் இந்த தெய்வம் நிச்சயமாக உன்னை கைகொடுத்து தூக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் தெய்வத்தை நாம் சந்தேகித்து விடக்கூடாது. எதுவுமே இல்லை என்ற நிலையில் நமக்கு நம் தெய்வம் துணை இருந்தது மறந்து விட்டதா? நமக்காக நம் தெய்வம் முன் வந்து நின்றது மறந்து விட்டதா? இனிமேல் எதையும் நீ மறக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை யோசித்து நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டு விடாது. உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையின் உச்சம் அல்லவா? இந்த வராகி உன்னை தொடர்வது இந்த வாழ்க்கையின் உனக்கான அதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா? இனி நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்திற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. உனக்கு நடக்கும் நம்பிக்கைக்குரிய விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபடுத்து. எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பது இனிமேல் யார் தடுத்தாலும் நிற்காது. இன்று இந்த பொழுதில் பல பிரச்சனைகளும் பல சூழ்ச்சிகளும் நடக்கத்தான் செய்யும். வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த பல முயற்சிகள் நடக்கும். என் பிள்ளையே, பொதுவாகவே பல சொந்தங்களுக்கு நடுவில் போய் நிற்கும் பொழுது யாராவது ஒருவரின் வார்த்தை உன்னுடைய மனதை சட்டென்று பதம் பார்த்துவிடும். யாராவது ஒருவரினுடைய வார்த்தை சட்டென்று உன்னுடைய மனதிற்குள் துன்பத்தை கொடுத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை எல்லாமும் கடந்து, இது போன்ற விஷயங்களை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால், இவர்கள் காரணமாகத்தான் நம் மனதை காயப்படுத்தத்தான் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால், நிச்சயமாக அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளுக்குள் நீ உன்னை தொலைக்க மாட்டாய். பேசுகின்ற அந்த வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன்னை நீ இழக்க மாட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும், உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும், இனி எந்த நாளும் உனக்கு இந்த மனிதர்களால் வரக்கூடிய அவமானங்களை நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு விஷயம். அதனால் நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இரு. இதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உன்னை எந்த நிலையிலும் நான் வாழ வைப்பேன் என்பது உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்பது இனி உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். எல்லாமும் என் பிள்ளையின் மனதில் ஏற்படுகின்ற இந்த விஷயங்களினால்
நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து கொண்டே இருப்பாய் என்பதனை மறந்து விடாது. சரியாக இந்த வாழ்க்கையை வாழ நீ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் அதற்கு அர்த்தம். யார் என்ன வார்த்தைகளை பேசினாலும் எப்பொழுது அது உன்னை பாதிக்கவில்லையோ அப்பொழுதே என் பிள்ளை தேறிவிட்டாய் என்பதுதான் அர்த்தம். அப்பொழுதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு முறையாகவும் வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் அர்த்தம். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ்ந்து காட்டு. முடியாது என்றும் நடக்காது என்றும் இங்கு எந்த விஷயங்களும் இல்லை. உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் எந்த ஒரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கு மேன்மையை கொடுக்கும், உனக்கு நல் மாற்றத்தை கொடுக்கும், உனக்கான வெற்றியையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் சொல்லும் விஷயத்தை நீ கவனத்தில் கொண்டால் இன்று எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒரு வெற்றியை நிச்சயமாக நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனக்கான ஒரு வெற்றியை நீ இன்று பதிவு செய்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் இனிமேல் எந்த இடத்திலும் நாமும் மனம் காயப்படும்படி பேச வேண்டாம். அப்படி நாம் இருந்தால்தான் நமக்கும் எந்த கஷ்டங்களும் வராது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருவரினுடைய மனதை நொறுக்கும் தைரியம் நிச்சயமாக நமக்கு வேண்டாம். அதை செய்வது மிகப்பெரிய பாவம். அந்த போன்ற ஒரு விஷயத்தை நாம் செய்து விட்டோமானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு வேதனையையும் சோதனையையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்படி மற்றவர்கள் நமக்கு ஒரு வேதனையை கொடுத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோல நாமும் இது போன்ற விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற மாற்றங்களில் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டே இரு. உன்னை சுற்றியும் நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்கான நம்பிக்கையை கட்டாயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. அதிர்ஷ்டத்தை உணரும் காலம் இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். எதிலும் உன்னுடைய நம்பிக்கையை தொலைக்காமல், எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை விட்டுவிடாமல் நீ மனநிறைவோடும் மன தெளிவோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டாலே அது போதும். உனக்கென்ற நல்லது நடக்கும்போது நீ எல்லா விஷயங்களையும் கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. எல்லா நன்மையிலும் என் பிள்ளை வாழ்ந்து காட்டுவாய். இனி எந்த இடத்திலும் உன்னை கை நீட்டி பேசிவிட யாருக்கும் எந்த ஒரு அதிகாரத்தையும் நான் வழங்குவதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை இனி நடத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கு நான் வருவது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு அர்த்தத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி துணை இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு, அது போதும். உனக்காகவே எல்லாமும் இனி சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் வரை இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். உனக்காக வேண்டி நான் இருக்கும் பொழுது இனி கவலை வேண்டாம். எப்பொழுதும் நான் இருப்பேன் உன்னோடு, என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையின் பாத்திரமாக. தாயின் அன்பை ஒரு நாளும் என் குழந்தை நீ தொலைக்காது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.